பேப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மல்லி விதை, மிளகு, கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா ஜீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்சியில பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜார்ல பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபிளேவருக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேனை க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ ஓபன் பண்ணி நாம அரைச்ச மசாலா பவுடரை 2 ஸ்பூன் மஷ்ரூமோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட மல்லிப்பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விடுங்க. ஃப்ளேவருக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் திரிஞ்சு மேல வந்ததும் கொத்தமல்லி தூவி சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸுக்கு நல்ல காம்பினேஷனுங்க. இந்த மஷ்ரூம் பேப்பர் கிரேவி லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமான ரெசிபிங்க. இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்க மொபைலுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. கிறிஸ்பியான மசாலா பனியாரம் ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமானதும் கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் லேசா வதங்கினதும் இதோட மசிச்ச பொட்டேட்டோ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பொட்டேட்டோஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பால்ஸா ஊட்டி வச்சுக்கோங்க. ஆயில் எல்லா குழியிலையும் ஆட் பண்ணி தோசை மாவு கொஞ்சமா ஊத்தி நெக்ஸ்ட் நாம செஞ்ச பொட்டேட்டோஸ ஒண்ணு ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொட்டேட்டோஸ் எல்லாம் கவர் ஆற மாதிரி தோசை மாவை மேல ஊத்துங்க. ஆயில் விட்டு நல்ல டபுள் சைட்லயும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மொறுமொறுப்பான மசாலா பனியாரம் ரெடி. இந்த மசாலா பனியாரம் சும்மா கூட சாப்பிடலாங்க, இல்லைன்னா கார சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். வெறும் 30 நிமிஷத்துல செம டேஸ்டியான ஈஸியான மோத்திச்சூர் லட்டு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் ஜீனி சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட ஃபுட் கலர் அண்ட் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 4 to 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2 கப் கடலை மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை உப்பு, 1 பிஞ்ச் கலர் பவுடர், 1 கப் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நாம செஞ்சு வச்ச பேட்டரை ஒரு பேட்சா காரா பூந்தி ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண காரா பூந்திய கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணது சுத்தமான ஆட்டோவி நெய். இவங்க 100+ இயர்ஸா பாரம்பரிய முறையில நெய் செஞ்சுட்டு வராங்க. சோ நெய்யோட அரோமா அண்ட் ஃபிளேவர் வேற லெவலுங்க. நான் யூஸ் பண்ணதுலயே பெஸ்ட் நெய் ஆட்டோவி நெய் தாங்க. தேவையான அளவு முந்திரி நெய்யில கோல்டன் பிரவுனிஷ் கலரா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம செஞ்ச சுகர் சிரப்ல மிக்ஸில அரைச்ச பூந்திய இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டியானதும் முந்திரி பருப்பு 2 ஸ்பூன் கீயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கியூட்டா லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்ட் சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெடி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஈஸியா இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.